ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் அதிக பேர் கேட்குறது காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டிங் மெயில் எப்போ வரும், ஃபர்தராக ரவுண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா இருக்காதா, சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இன்னும் இருக்கா, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே வந்து அங்கே ஷோ ஆகலை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், வொகேஷனல் ஸ்ட்ரீம், ஜென்ரல் அகாடமிக் எல்லாருக்குமே கவுன்சிலிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஏதாவது சீட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று இருக்குது, அது வச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸையுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா இனிமேட்டு இருக்க ப்ராசஸ் நீங்கள் காலேஜுக்கு போகிறது தான். ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து அனுப்புகிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் மெயிலில் பார்த்திங்கன்னா 30th அன்னைக்கு காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி வந்திருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் மெயில் எதுவும் யூனிவர்சிட்டி சைடில் அனுப்பலை. மேபி அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். காலேஜ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா September 10 தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. உங்களோட சீனியர்ஸ்க்குலாம் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சூன் பார்த்திங்கன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் மெயில் வருது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு காலேஜ்லேருந்து கால் வருது, உங்களை வந்து இந்த டேட்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் போய்ட்டு உங்கள் காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஹாஸ்டல் பற்றி தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஹாஸ்டலில் வந்து நான் எப்போ போய் ஜாயின் பண்ணுறதுன்னு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் டேக்கு முன்னாடி நாள் தான் வந்து எல்லாருமே காலேஜில் போய்ட்டு ஹாஸ்டல்ஸ்க்கு அட்மிஷன் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படியுமே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் ஹாஸ்டலில் அட்மிஷன் போட்டுக்கணும், எப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கு வரணும், எல்லாமே உங்கள் காலேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிப்போர்ட்டிங் மெயில் வரலன்னு யாரும் வரி பண்ணிக்காதீங்க. 10th காலேஜ் ஓப்பன் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸ்டில் அக்ரிகல்ச்சரில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாரும் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதுக்கு மேலே வந்து சீட் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் வேறு ஏதாவது அப்டேட் போட்டாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.